வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குணா. இன்றைக்கி வந்து நம்ம இலை அடிக்கிறத பார்க்கலாம். இந்த மரம் கொஞ்சம் கணுவாக இருக்குது, நம்ம வேறு மரத்தில் அடிக்கலாம். ஏன்னா வீடியோ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 மரத்துக்கும் பள்ளம் தெரியுதா? சரியான கணுவாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஆரஞ்சில் வச்சு தான் நம்ம அடிக்கணும். ரெண்டு பக்கம் பட்டை அடிக்கணும். இப்போ அடித்து முடிச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து நம்ம ஒரு பட்டை வரணும். இப்போ அடித்து முடிச்சிட்டோம். இது அடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாட்டை வரணும். 1.5 இன்ச்சு குழவு. இவ்வளோதான் ஊட முடியும். இதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் ஒடியில் ஊனிட்டு வரணும். இந்த மாதிரி வேகமாக ஊன்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். நீங்கள் மெதுவாகவே ஊனிக்குங்க. அப்படி மெதுவாகவே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊனிக்குங்க. நம்ம வேகம் வருது கொஞ்சம் வரும். இப்போ இதை வந்து தாத்தி இதை வெளியில் எடுக்கணும். இப்போ 2 பக்கம் அடித்து முடிச்சாச்சு. இதை கீத்துளி போட்டு பிரிக்கணும். பெரிய கீத்து. இப்போ கீத்துளி போட்டாச்சு. எல்லோரும் வந்து இந்த இதை வந்து நம்ம இறக்கி எடுக்கணும். ஆனால் இது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழவு இருக்குல்ல, அந்த குழவை வச்சு இப்படி இறக்கி கொண்டுருவாங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும். என்னோடய மெத்தட் எப்படின்னா, இந்த மாதிரி 1 இன்ச் தாள் எடுத்து இந்த மாதிரி அடிச்சு விட்ருவேன். இதுக்கடுத்து இந்த விட்டதை எடுத்து காலிங்கீழ் வச்சு நம்ம அடிக்கணும். இதுக்கப்புறம் அந்த 1 இன்ச் தாடு போகாது, இடிக்கும்.
இதுக்கடுத்து நம்ம வாட்டம் ஒன்று இந்த இடத்த ஃபஸ்ட்டு வாட்டம் பண்ணிடுவோம். இது சுள்ளு குழம்பு. இப்போ இந்த இடத்த வாட்டம் நம்ம இப்போ நம்ம வாட்டை ஊனி முடிச்சாச்சு. 2 பக்கமும் இதில் உள்ள பீஸை எடுத்து விடணும். முடிஞ்சளவு நம்ம தரையை எடுத்துடணும். அப்போ தான் பாலிஸ்டர் அளவுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நண்பா, இப்போ பிசுரை எடுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு சேரும், நிறைய பேர் கற்றுக்குவாங்க. நிறையா லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. இப்போ நம்ம இந்த இடம் ப்ளைனாக விட்டுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம குழவு போடணும். இப்போ இது முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து நம்ம கீத்துளி போடலாம். கீத்துளிக்கு வந்து நைஸ் கட்டை வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்து இருக்கும் பாருங்கள், வெயிட்டும் கூட இருக்கும். இது வந்து சின்ன கட்டை, இந்த மாதிரி சின்னமாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கீத்துளி போடுறதுக்கு கை வலிக்காமல் இருக்கும், நல்லாவும் கீத்துளி வரும். இப்போ இந்த சென்டரில் ஒரு கோடு, சைடில் ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு. இப்போ இந்த இலக்கில் வந்து நம்ம கீத்துளி போடணும். இதுக்கு வந்து உள் லைன் மரம் கொஞ்சம் நையுது, எண்ணெய் சத்து கம்மி. இந்த மாதிரி 1-2 மரம் வந்து நஞ்சிச்சுன்னா எண்ணெய் சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ஆயில் சத்து. இதை வந்து அவுட்லைன் பண்ணணும். இது வந்து கழுகு காலுக்கு மேலே வரக்கூடிய இலை டிசைன். இது வந்து சேருக்கு வர்றது, ஒரு சேருக்கு 2 கால் வரும். இப்போ அவுட்லைன் கீத்துளி போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ள கீத்துளி போடணும். இந்த டபுள் கோடு போடணும்.
இப்போ கிச்சடி போட்டாச்சு. நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் பஞ்ச் வைக்கணும். நான் பஞ்ச் கம்பி வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரும் பஞ்ச் கம்பி, வட்டமாக வந்து விழுகும். இதை வந்து நம்ம சாமி நெக்லஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கும் வச்சாச்சு பாருங்கள். இப்போ இது வேலை முடிச்சாச்சு. நம்ம இதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். இந்த மாதிரி தேங்காய் நார் ப்ரெஸ்ஸு இல்லைனா பனை நார் ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தேய்க்கிறதுல இது சைனிங் வரும். பிளாஸ்டிக் ப்ரெஸ்ஸு யூஸ் பண்ணாதீங்க நண்பா. இந்த பாருங்க, இது வந்து ப்ரெஸ்ஸு வச்சு தேய்க்காதது, இது தேய்ச்சது. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்களா? இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அது கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு உருட்டுறதை காட்டுறேன். அடுத்து கழுகு நகம் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நகம் வந்து நம்ம எப்படி வைக்கலாம்னு காட்டுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த கழுகு கால் அடிக்கிறது